ஆணைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 23/6/2017 ஹேவிளம்பி வருடம் ஆணி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சதுர்த்தசி திதி 11:51 வரை, பின் அமாவாசை திதி ரோகிணி 7:45 வரை, பின் மிருகசீடன் நட்சத்திரம், சதுஷ்பாத கரணம், மரண யோகம் கூடிய பின் சித்த யோகம் கூடிய அமாவாசை. சூலம் மேற்கு தென்மேற்கு, நாளைக்கு 12, பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு 11:51 அப்புறம் அமாவாசை இருக்கிறதுனால இன்னைக்கு மதியம் பூஜைகள் கோவில்களிலே, குலதெய்வ கோவில்களிலே நடக்கும். இன்னைக்கு மாலையில் நடக்கக்கூடிய அமாவாசை பூஜைகளும் செய்யலாம். ஆனால் காலையில் அமாவாசை இருக்கும்போது தான் பிண்ட பித்ருன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் உரியவங்க கிட்ட கேட்டு அந்த தர்ப்பணங்களை கொடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு 11:51 மேலே அமாவாசை. உச்சி பூசை பார்க்குறவங்க நீங்கள் மதியம் 12 மணிக்கு கோவிலில் இருக்கிற மாதிரி போய் வழிபட சிறப்பு இருக்கும். அது தவிர நம் மூத்தோர்களுக்காக திதி பண்ண முடியாட்டி கூட சமைச்சு காகத்துக்கு சாதம் வைக்கிறது கூட மத்தியானம் வைக்கலாம். அது ரொம்ப நல்லது. அப்புறம் தந்தை இல்லாத ஆண்கள் ஒருவேளை சாப்பிடாம இருந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லது. சாமி கும்பிடுறதுல நீங்கள் ஈஸ்வரனை கும்பிடலாம், பெருமாளை கும்பிடலாம், விநாயகரை கும்பிடலாம். ஆனால் தானங்கள் செய்யலாம், அன்னதானங்கள் செய்யலாம். ஆனால் விரதம் இருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் தந்தைக்கு அந்த புண்ணிய பலன் போய் சேர்ந்து அவங்க ஆத்மா சாந்தி அடைகிறது மூலமாக உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேரம்பேத்திகள், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. முக்கியமாக 4 தூண்கள் இருந்தால் தான், ஒரு காருக்கு 4 வீல் இருந்தால் தான் அந்த கார் போகும். 3 வீலு ஆட்டோ போகுது. நான் சொல்கிறேன், ஒரு காருக்கு 4 வீல் இருக்கிற காருக்கு 4 வீல்லையும் ஏர் இருந்தால் தான் போகுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒன்று கடவுள், ஒன்று நம்ம உழைப்பு, ஒன்று கிரக பலம், இன்னொன்று மூத்தோர்களுடைய பலம். இந்த 4 ஒரு மண்டபத்துக்கு 4 தூண்கள் மாதிரி. அப்போ தான் அந்த மண்டபம் நிற்கும். ஒன்று இல்லைனாலும் அது நிற்காது. அந்த வகையில் இந்த 4 ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உழைப்பு முக்கியம், கிரக பலம் முக்கியம், தெய்வ பலம் முக்கியம், மூத்தோர்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம். அந்த மூத்தோர்களுடைய ஆசீர்வாதத்தை அமாவாசை நாளில் தானங்கள், அன்னதானம் பண்ணுறதுனாலையும், குலதெய்வத்தை வழிபடுறதுனாலையும், பெரியவங்களுக்கு நம்ம சாமி கும்பிட்டு அந்த சாதம் காகத்துக்கு வைக்கிறது, அப்புறம் திதி கொடுக்கறதுனாலையும் நமக்கு அந்த நன்மைகள் கூடி எல்லாம் சரிசமமாக இருந்து நம்ம வாழ்க்கை துன்பம் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் போகும். முக்கியமாக என்னதான் உழைச்சாலும், என்னதான் வசதி இருந்தாலும், என்னதான் திறமை இருந்தாலும் பிறரிடத்தில் சாபம் வாங்கக்கூடாதுங்க. இப்போ மைசூரில் உடையாருடைய குடும்பம் ஒரு பெண்ணுடைய சாபத்தினால 400 ஆண்டுகளாக சந்ததி இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஒரு தத்து பையனுக்கு அந்த கல்யாணம் பண்ணி இப்போ அது குழந்தை உருவாகிறதா, அந்த சாபம் நீங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 400 வருடங்கள்லாம் பார்த்துக்குங்க. ஆக நிறைய பேர் வருவாங்க, ஏன் சார் இந்த ராசிக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்க, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி. அதான் முன்னோர்கள் செய்த பாவம். அவங்க தான் நமக்கு உடம்பு கொடுத்தாங்க. அப்போ நம்ம சந்ததிகளுக்கு நாம் முன்னோர் தானே. முடிஞ்ச வரைக்கும் பிறர் சாபத்தை வாங்கக்கூடாது. அதில் முக்கியமாக பெண்களோட சாபம் பொல்லாததுன்னு அனுபவத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நாமும் பார்க்குறோம். ஆக சாபம் வாங்காத மாதிரி, பிறருக்கு துன்பங்களை கொடுக்காத மாதிரி உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்திக்குங்க. ஆனால் பொறாமைனால சில பேர் சாபம் விட்டு அது பிடிக்காது. ஒருத்தரை மனமறிஞ்சு ஏமாற்றி நம்பிக்கை துரோகத்தினால வரக்கூடிய சாபந்தாங்க ஒருத்தருடைய பொருளை அபகரிக்கிறது, ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு துரோகம் பண்ணுறது,
இதெல்லாம் தான் சாபம். பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்லது பங்காளிகளோ தூரத்தில் இருக்கிறவங்களோ அவங்க பிழைக்கிறாங்க பாரு, நாசமா போகட்டுன்னு சாபம் முட்டெல்லாம் பிடிக்காது. அதை தெரிஞ்சுக்கணும். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மிதுன சமம், சந்திரன் ரிஷப உச்சம், செவ்வாய் மிதுனத்தில் பகை, புதன் மிதுனத்தில் ஆட்சி, குரு எங்க இருக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்காருன்னா கன்னியில் அவர் வக்ர நிவர்த்தியாகி நட்பு நிலை, சுக்கிரன் மேசத்தில் சமம், சனி விருச்சிகத்தில் பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை வெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில சில தடைகளும் இருக்கு. நிறைய ஸ்பீடு பிரேக்கர், வண்டியை ஓட்ட முடியலைங்கிற மாதிரி, சேறு சகதியா இருக்குது, வண்டியை ஓட்ட முடியலைங்கிற மாதிரி, வண்டியில ரிப்பேர் இல்லை, ரோடு தான் ப்ராப்ளம். ரோடு சரியானா வண்டி வேகமா போகும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. இருந்தாலும் இந்த சூழலை கடக்கணும். எப்பவுமே நடந்து முடிஞ்சதையோ நடக்கக்கூடியதோ மட்டும் நினைக்கிறத விட நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சு செயல்படணும். அப்படி ஆராய்ஞ்சு செயல்படும் போது தான் நமக்கு அந்த உள்ள நிலை உள்ளபடி புரியும் போது மனசுல துன்பம் இருக்காது. இப்போ இருட்டு அப்படின்னு சொல்றது நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, இடையூறு, யாரோ அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது பயம் வரும். அது கிரகத்தினுடைய நிலையால் ஏற்பட்டிருக்கு. திரும்ப அந்த கிரகம் வெளிச்ச நிலைக்கு வரும்போது அது திரும்ப வெளிச்சம் வந்திருந்த பூமிக்குன்னு சொல்லி ஒரு எண்ணம் கொண்டிருந்தோம்னா, அது அறியாமையால் சில பேர் அந்த காலத்தில் அப்படி நினைச்சிருக்காங்க. ஓ இருட்டாயிடுச்சு, கண்ணு தெரியலன்னு கண்ணெல்லாம் கல்லெடுத்து குத்தி பார்த்துருக்காங்கன்னு வரலாறுகளில் படிச்சிருக்கான். அப்படி கூட இருந்திருக்கிறாங்க அறியாமையில். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப சூரியன் வந்த உடனே ஓ இது ரெகுலராக இப்படி இருக்கும், இப்படி வரும் அப்படிங்கிறத அறிஞ்சு அதற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிட்டாங்க. அந்த அந்த பரிணாம வளர்ச்சி மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் நான் இருட்டை மட்டும் சொல்லலை, சில விஷயங்களை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறதுனாலையும் இப்படி புரிஞ்சுக்குவோம்னு சொல்கிறேன். இப்படி புரிஞ்சிக்கூடாது. ஆக அப்படி புரிஞ்சிக்காம விட்ட துன்பம் இல்லை, புரிஞ்சிட்ட துன்பம். அப்போ நல்லவங்களையும் நல்ல சொற்களையும் மோசமாக நினைக்க தோணும். ஒரு கணவனே ஒரு மனைவி இடத்துல சொல்கிற நல்ல சொல் கூட அதில் மனைவி குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தும் கூட வரும். ஏன்னா அவங்களுடைய அந்த நேரத்தினுடைய பலன் அதெல்லாம் இல்லாமல் பொறுத்து யோசித்து நிதானித்து விசாரித்து செயல்பட எந்த பிரச்சனையும் இதில் இருக்காது. சில சமயம் தாமதங்கள் ஏற்படுறதுல சில பேருக்கு கோபம் வரும். நான் எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சமமாக கொடுக்குற ஒரு நிலையில் ஒருத்தர் இருப்பார். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவங்க போன ஒரு மாதத்துக்கு முன்னொரு டைம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்றுட்டு இருந்துட்டு திரும்ப போயிட்டு வந்திருக்காங்கிறது அவருக்கு தெரியும் போது அவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுப்பார். அப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் அறியாமல் கோவப்பட்டு உங்களுக்கு வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டான்ட்டு போயிட்டு அப்புறம் அது யாருக்கு அதனால் சிரமம்னா அது உங்களுக்கு தான். அதை இழக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம், நல்ல விஷயத்தை இழக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி சில விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமாக ஒரு ஃபைல் அனுப்பிச்சிருக்கீங்கன்னா கூட அவங்க வரலைன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அனுப்பணும். எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கணும். இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நடந்துட்டீங்கன்னா இந்த சூழல் பாதிக்காதுனாலும் இன்றைக்கி நான் சொன்ன விஷயமெல்லாம் நீங்கள் செய்வீங்க. ஓ நம்ம செய்கிறத அவர் சொல்கிறாரு, கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். ஆக இன்று உங்களுடைய அறிவாற்றலால் காரிய தடைகளை உடைத்து வெற்றி பெறுவீங்க. இன்னைக்கு அந்த அன்பெனும் அந்த ஊற்று அது உங்கள் குடும்பத்தை நினைக்கும் போது அந்த நெருப்புங்கிற கோபமெல்லாம் அணைஞ்சிரும். நீங்கள் அஸ்வினியில் பிறந்தவங்க அம்மனையும், பரணியில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், கிருத்திகையில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல வாய்ப்புகளும்
நல்ல சந்தர்ப்பங்களும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் போது அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் உங்களுக்கு இந்த 7 இருக்கிற கண்டசனி விரும்பிய கல்யாணம் பண்ணவங்க கூட சில சமயம் பேச்சுவார்த்தையில் சங்கடத்தை கொடுக்கும். நான் குருவுடைய அருள் அதையெல்லாம் சரி செய்து கொண்டு போகும். உடல்நலத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். வேலையில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இன்றைய சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு சகல காரியங்களிலும் நன்மைகளை உண்டாக்கி தரக்கூடிய, நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அங்கே மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய, பொருளாதார நிலையில் இருந்து வந்த சுணக்கம் மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. புதிய ஒப்பந்தம் மட்டும் கையெழுத்திடும்போது அதை யோசித்து பின்விளைவுகளை சிந்தித்து முடிவெடுங்க. இதில் கிருத்திகையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், ரோகிணியில் பிறந்தவங்க பிரம்மாவையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு வாயில் கதவை தட்டக்கூடிய நிலையில் கொஞ்சம் கூடுதல் செலவு இருக்கும். உங்களுக்கு ஒன்று வேணும், அது நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது, உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூடுதல் செலவாகும். கூடுதல் செலவானாலும் கிடைக்குங்கிறது பெரிய விஷயம். சில பேர் சொல்கிறாங்க அது ஆகுன்னா பரவாயில்லைங்க, நான் கிடைச்சிருந்தா வாங்கிக்குவேன், அது கொடுத்தாலுமே எங்களுக்கு வாங்க முடியாமல் இருக்குங்க, உங்களுக்கு பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கூடுதல் செலவானாலும் உங்களுக்கு காரிய சித்தி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். தொழில் வகையில் முன்னேற்றம் இருக்குது, புதிய முயற்சி இருக்கும். கடன் வங்கியில் கேட்டால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கொடுக்க ஏற்பாடு நடக்கும், அதை பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு மிருகசீடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவாதிரையில் பிறந்தவங்க பைரவரையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய நிலையை உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலைகள் காட்டுமா அப்படின்னா இன்றைய சந்திரனுடைய போக்கு அதை காட்டும். பலவீன நிலைகளை சரி செய்து பலமான சூழல்களை உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஏற்றமான சூழலை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்றைய சந்திரனுடைய நிலை உங்களை முயற்சி எடுக்க வைக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். நட்புகளால், தாய் தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். இன்னைக்கு அரசு வழியில் இருக்கிறவங்களுக்கு அதிக ஆதாயம் உண்டாகும். பதவியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பதவியால் பெருமை கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு மக்களோட ஆதரவு இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், பூசத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டுக்குரிய நாளாக இன்னைக்கு இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை படக்கூடிய இடங்களெல்லாம் சிறப்புகளை பெறும். அந்த வகையில் நோய், கடன், சத்ருஸ்தானத்தை குரு பலமாக பார்க்கறதுனால அதெல்லாம் நீங்கும். ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அதை பற்றிய மனபயம் நீங்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் அகலும். தொழில் வகையில் புதிய முயற்சியும் அதற்கான ஏற்பாடுகளும் இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், பண பற்றாக்குறை தீருதல், கல்வியில் நல்ல முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்புகள் உருவாகும். நவகிரகங்களை மகத்தில் பிறந்தவங்களும், அம்மனை பூரத்தில் பிறந்தவங்களும், ஆஞ்சநேயரை உத்திரத்தில் பிறந்தவங்களும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி
புதன் இந்த ராசிக்கு இன்னைக்கும் திரிகோண சந்திரன் அற்புதமான நற்பலன்களை கொடுப்பார். 11 கூடையவன் திரிகோணத்தில் இருக்கு. திசாபுத்தியும் நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதாவது ஆட்டோவுக்கு என்ன அளவோ டாரஸ் வண்டிக்கு என்ன அளவோ அதுதான் போகும். நமக்கு ரோடு நல்லா இருக்குங்கிறதுனால 1 டன் போடுற ஆட்டோவில் 20 டன் ஏற்ற முடியாது. ஆனாலும் அந்த 1 டன் போட்டது எளிதாக போகும்னு சொல்ல முடியும். உங்களுடைய வேலையில் தடை இருக்காது, உங்களுடைய சாப்பிட்ற நேரத்தில் தடை இருக்காது. மனுஷன் சாப்பிட்றதுக்கு தான் வாழ்கிறான், அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி நண்பர்களால் மகிழ்ச்சி இருக்கும், குடும்ப உறவுகளால் இருந்த துன்பங்கள் அகலும், இப்படி பண பயம் நீங்கும். இப்படி நன்மைகள் ஏற்படும் போது அது நல்ல நாளாக நாம் நினச்சிக்கலாம். உத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க பைரவரையும், சித்திரையில் பிறந்தவங்க மிருத்யுஞ்ச மந்திரம் படித்து சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இன்னைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருந்துட்டு மனக்குழப்பங்களை கொடுப்பார். ஒரு பண விஷயத்திலையும் சரி, ஒரு கையெழுத்து போடுற விஷயத்திலையும் சரி, பேச்சுவார்த்தைகளில், போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு அப்ளிகேஷனில் அடிக்காமல் எழுதணும் அப்படிம்பாங்க, ஆனால் அது அடிச்சு எழுதுகிற மாதிரி தான் வரும் அது இந்த மாதிரி நாளில். அதனால் யோசித்து அதை படித்து பார்த்து, அல்லது இன்னொருத்தர் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதுறது, இல்லை வேறொரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை பார்த்து எழுதலாங்க. இந்த அவசர புத்தி நிறைய பேருக்கு இருக்கு. இந்த அவசர புத்தி எப்போ வரும்னா சந்திராசிரமத்தில் தான் வரும். அப்புறம் மறுபடியும் அதை பற்றி கவலை குழப்பம், இப்படி கொடுத்துட்டுமே இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருக்கு. இந்த நிலை மாற இன்னைக்கு சித்திரையில் பிறந்தவங்க பிரம்மாவையும், சுவாதியில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியையும், விசாகத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்து விலகினா தான் இன்னும் நல்லா இருக்கு. சூரியனும் விலகணும், அது ஆடி மாசம்தான் சூரியன் விலகுவார். ஆனா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கு. ஆனா குருவோடைய நிலை தாங்க இந்த பலவீனங்களை எல்லாம் சரி கட்டு. ஆக குருவுடைய அற்புதமான நிலை இந்த பலவீனமான நிலையை சரி கட்டும். சந்திரனும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நிலையை பகல் பொழுதுல கொடுக்குறாரு. ஆனால் இரவு பொழுதுல கொஞ்சம் மனசங்கடங்களை உருவாக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆக இன்னைக்கு நேரமே உறக்கத்துக்கு நீங்க முடிவு பண்ணிடணும். தினமும் 11 மணி ஆகுதுன்னா இன்னைக்கு 9 மணிக்கு தூங்கிடணும்னு சொல்றேன். அப்போ அந்த 2 மணி நேரத்தில் தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற வாக்குவாதங்கள் குடும்பத்துக்குள்ள ஏற்படாது. பயணம் கூட இரவு நேர பயணம் இன்னைக்கு அவாய்ட் பண்ணிட்டு, எங்காவது வெளியூரில் இருக்கீங்கன்னா ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வரலாம், அது நல்லது. சில ரோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்லைட் ஆப்போசிட்டில் வர்றது தெரியாது, ஓவர்டேக் பண்ணியே தான் வருவாங்க. நீங்கள் அப்புறம் கீழே இறங்க வேண்டியது இருக்குது. சில இடத்துல வர்ற வேகத்தில் கீழே இறங்குனா வண்டி தடுமாறும். அதனால ஒரு இடத்துல தங்கி இருந்துட்டு நீங்கள் வர்ற மாதிரி சூழல்களை ஏற்படுத்திக்கிறது பொதுவாக நல்லதுங்க. அந்த வகையில் இன்னைக்கு விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க முருகனையும், அனுசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பகல் இருக்கிற இடமும் இரவுக்கு போற இடமும் பாதகம் இல்லை. சூரியன் புதன் அற்புதமான இடத்தில் இருக்காங்க. திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிற செவ்வாய் தவறில்லை. ஆனால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலை இருந்தாலும் குருவோடைய அனுகூலமும் சாதகம் இல்லை. சனி 7.5 சனி விரயத்தில் இருக்கிறதுனால கூடுதல் செலவுகள் இருக்கு. ஆனாலும் 3ல் இருக்கக்கூடிய கேது துணிச்சலை கொடுத்து உங்களை இதை சரி செய்ய வைக்கும். துணிச்சல் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு. ஆனாலும் அதை எண்ணி துணிய வைக்கணும். அதை எண்ணித்தான் துணிவீங்க. அதுக்கு சூரியனும் புதனும் ஒத்துழைப்பாங்க. இறையொருள் பெற்றா
இன்னும் நன்மைகள் நடக்குங்கிற அடிப்படையில் நீங்கள் மூலத்தில் பிறந்தவங்க பைரவரையும், பூராடத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க ஆதித்ய ஹிருதயம் படித்து அகத்தியரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு சனி கிரகத்தினுடைய ஆற்றல் மிக்க இடம் அற்புதம். 11ஆம் இடங்கிறது நல்ல இடம். 3, 6, 11 சனி இருக்கிறது நல்லது. 6 அற்புதமான இடம், 11 அற்புதமான இடம். உங்களுக்கு 11 இருக்கு. செய்தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. போன வருஷம் நிறைய வந்தாங்க, இந்த 4-5 மாசமா சரியா வரல. இப்போ திரும்பவும் திடீர்னு கூட்டம் அதிகரிக்குதுங்க அவர் கடைக்கு அப்படின்னு பார்க்குறவங்க பேசிக்குவாங்க. அப்படித்தான் ஒரு மனித வாழ்க்கை ஒரே மாதிரியான நிலை கொண்டதாக இருக்காது. ஏற்றதாழ்வுகள் இதெல்லாம் இருக்கும். இரவு பகல் மாதிரி மனித வாழ்க்கையில் இன்ப துன்பம், நோய் இருக்கிறது, நோய் இல்லாமல் போகிறது, பணம் இருக்கிறது அது இல்லாமல் போகிறது, சொத்து இருக்கிறது அது இல்லாமல் போகிறது, மனிதனே இருக்கிறது அப்புறம் இல்லாமல் போகிறதுன்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் மறந்துடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் கூடுதலாகக்கூடிய நாள். பஞ்சம சந்திரன் குருவோடைய பார்வையில் பல நன்மைகளை கொடுப்பான். உத்திராடத்தில் பிறந்தவங்க பைரவரையும், திருவோணத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய நிலைப்பாடு சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்களிலே தடைகள் இருக்கு. பகல் பொழுதுல இருக்கிற நிலையை விட இரவு பொழுது நல்ல செய்தி காதுக்கு வரும். அதாவது 6குடையவன் 4லிருந்து 5ஆம் இடத்துக்கு போறார். திரிகோணம் போகக்கூடிய பலவீன கிரகங்கள் கூட பலம் பெறும்னு அர்த்தம். ஆக 6குடையவன் பலம் பெற்றா நல்லதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்துல பலம் பெறும்போது அங்கே கெடுபலனை செய்ய முடியாது. அது ஒரு திரிகோண ஸ்தானம். ஆக கேந்திரத்திலையும் திரிகோணத்திலையும் இது வலியுதுன்னா திரிகோணம் தான் வலியுதுன்னு சொல்கிறோம். ஆனாலும் இரண்டும் ஒன்று சேர்ந்தா தான் அது இன்னும் வலியுது அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் இன்றைய கிரக நிலை பகல் பொழுதை விட இரவு பொழுது பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம். ஆக பகலில் முடியாட்டி அது இரவு தள்ளி வைக்கலாம், எந்த ஒரு பேச்சுவார்த்தையும். அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சதயத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். கேட்டது கிடைக்கும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். 5குடையவன் உச்சம் பெற்றிருக்கு. பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கும். குழந்தைகளால் நன்மை ஏற்படும். பூர்வீகம் கைக்கு வந்து சேரும், அல்லது பூர்வீகத்தால் நன்மை ஏற்படுறதுக்கான செய்தியாவது காதுக்கு வரும். குடும்பம் அமையும். ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருமணம் நடக்காமல் இருந்தால் இப்போ நடக்கும். அதுக்கான ஏற்பாடுகளும் அதுக்கான சூழலுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ரொம்ப நேரமாக பஸ் வரலைன்னா இனி வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியில் போய் நின்னா தான் ஏறி போக முடியும். வீட்டுக்குள்ளே இருந்துட்டா கண்டக்டர் வந்து இறங்கி கூப்பிடுவார். இல்லைங்க, நல்ல நேரம் வந்துட்டா பஸ் வர நேரத்தில் அப்படி கூப்பிடுவார்னா கூப்பிட மாட்டார். நம்ம தான் போய் நிற்கணும், கையை நீட்டணும். ஒரு சில சமயம் யாரும் இல்லைன்னு போயிடுவாங்க. ஆக அந்த வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் அந்த வாய்ப்பு இன்னைக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டா உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். அதுக்கான சந்தர்ப்பத்தை கடவுள் அருகில் கொண்டு வந்து வைப்பார். கிரகநிலை அடிப்படையில் இன்னைக்கு பூரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், ரேவதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.